ஃபோனை தூக்கி போட்டு ஐஃபோன் வாங்கும். ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா லோக்கி என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்பீங்க. அது வந்து ஒன்றும் இல்லை காய்ஸ், நான் வந்து சீனியரோட ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஒர்க் பண்ணுறேன்னா அதில் வந்து ஏடியாகவும் ஆர்டிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறேன். அது வந்து என்னென்னா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஃபிலிம். ஸோ அவங்க வந்து பியர்டு அப்புறம் இந்த முடியெல்லாம் வந்து பெருசாக வளர்க்க சொன்னாங்க. அதான் வந்து எப்படி இருக்குது, அது வேறு இல்லை, காற்று வேறு அடிக்குதா, அது வேறு பறந்து ஒரு மாதிரி இருக்குது. நான் இப்போ அவுட் ஆஃப் கண்டென்ட் போகிறேன். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா வந்து என்னோடய மோட்டோவ்லாக் செட்டப் தான். மோட்டோவ்லாக் செட்டப்பு, அப்புறம் வந்து நான் வ்ளாக் பண்ண வந்து என்னென்ன கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ எனக்கு எதாவது ஹெல்மெட் சஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ, நல்ல ஹெல்மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நானும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் வேறு இல்லையா, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, இதே வந்து வீடியோவை பண்ணிடலாம், பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து என்னோடய மோட்டோவ்லாக் செட்டப் பார்ப்பீங்க கைஸ். மோட்டோவ்லாக் பண்ண வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன தேவை, ஹெல்மெட். இங்கே பாருங்கள், ஹெல்மெட் நான் வச்சுருக்கிறது வந்து ஆட்சர் சிடபிள்யூ ஹெல்மெட்டு. இந்த ப்ரைஸ் சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து 5Kக்கு வந்து ₹1 கம்மி, 4999 ருபீஸ். நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் வெயிட்டு செம்ம வெயிட்டு கைஸ். இது போட்டு அப்புறம் GoPro மவுண்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ தரமாக இருக்கும், கிட்டத்தட்ட 1.7 kg கிட்ட வந்துடும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் ஒன்றும் தெரியாது. நீங்கள் நாள் ஃபுல்லாக வந்து ஹெல்மெட் போட்டே இருந்தீங்கன்னா வந்து இந்த இடம்லாம் வந்து செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிடும். என்னோடய ஜொமேட்டோ வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டிருந்தேன். நைட்டு ஒரு 8 o'clock அப்போலாம் வந்து நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா இந்த இடம் வந்து செம்மையாக வலிக்கும். அது வெயிட்டு, ஆனால் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் ஹெல்மெட் இன்டர்காம் உள்ளே வந்து இன்டர்காம் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து நான் அந்த ஹெல்மெட் வந்து சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நான் பில்மோவில் ஹெல்மெட் தான் போகணுன்ட்டு இருந்தேன். காஸ்ட்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பில்மோ இந்தியாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாமா. ஸோ அதனால் வந்து அது வாங்க முடியல. அதனால் வந்து இந்த ஹெல்மெட்டே வாங்கிட்டேன். இந்த ஹெல்மெட்டே ஓகே போதும், மோட்டோவ்லாக் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஹெல்மெட்டே போதும். பட் ஆனால் வந்து நான் அது வாங்கணும்னு நினச்சேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஹெல்மெட், அதனால் அது வாங்க முடியல. ஆனால் வந்து 2000 ரேஞ்சுக்கே வந்து நல்ல ஹெல்மெட்லாம் இருக்குது. வேகாவில் வந்து இப்போ புதுசாக பன்னி சீரீஸ்ன்னு சொல்லி ஒரு ஹெல்மெட் வந்திருக்கு. நான் வந்து சைடில் இங்கே போடுறேன். அதுவும் வந்து நல்லாயிருக்கு அந்த ஹெல்மெட். கம்ஃபர்ட்டும் சரி, கிராஃபிக்ஸும் சரி நல்லாயிருக்கு. அது வந்து ப்ரைஸ் வந்து 1900 கிட்ட, ஆனால் ஆஃபர்லாம் பண்ணி 1600 சம்திங் சொல்லுவாங்க. நானாக உங்களுக்கு அந்த இது வந்து போடுறேன், நீங்கள் வேணால் வந்து பிடிச்சிச்சுன்னா வந்து அதை வந்து வாங்கிக்கோங்க. அதுவும் வந்து நல்ல ஹெல்மெட், மோட்டோவ்லாக்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்மெட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து GoPro. நெக்ஸ்ட்டு வந்து கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து GoPro. ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறானுங்க கைஸ். வீட்டில் கரண்ட் எல்லாம் தான் வெளியில் வந்து உட்காந்தேன். பார்த்தா ஒரு பக்கம் ட்ரெயின் போகுது, ஒரு பக்கம் பஸ்ஸுக்கார ஆரன் அடிச்சுட்டு போகிறான், இன்னொரு பக்கம் ஃப்ளைட்டு போகுது. ஸோ டென்ஷன் ஆகுது. போங்கடா போங்க, வெயிட் பண்ணுறேன், போங்க. வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா வந்து 26,500 26,500 வந்துச்சு. இது வந்து ஸ்பெஷல் பண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், டூயல் பேட்ரி சார்ஜரோடு வந்துடும். நார்மலாக GoPro வாங்கும்போது ஒரு பேட்ரி தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பண்டில் நீங்கள் தனியாக வாங்கணும். இது வந்து நான் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். மொத்தம் வந்து இந்த பண்டிலோடு சேர்த்து எனக்கு 3 பேட்ரி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்கும் போதே சொன்னாங்க 3 பேட்ரி வாங்குறேன்னு. என் நேரத்துக்கு வந்து ஒரு பேட்டரியை தொலைச்சிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து 2 பேட்டரி தான் இருக்குது. இது வந்து கைஸ் இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்கணும், இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்க, அது வந்து இந்த மாதிரி வரும். அந்த ரீல்ஸ்லாம் எடுக்கணுன்னா வந்து இந்த GoPro வந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து இன்ஸ்டா 360 தான் போய் ஆகணும். இன்ஸ்டா 360 என்னன்னா வந்து உங்களுக்கு வைட் வந்து கொஞ்சம் ரொம்ப வைடு இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்ஸ்டா ரீல் போடும்போது க்ராப் பண்ணிக்கலாம்.
க்ராப் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதே நீங்கள் கோப்ரோவில் எடுத்திங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நான் கோப்ரோவில் வந்து மோட்டோவில் பண்ணுறேன்னா, நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஸ்பீடா மீட்டர் வரைக்கும் தான் வந்து அந்த கவர் ஆகிருக்கும். இதே நீங்கள் இன்ஸ்டா 360 எடுத்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் இது வரைக்கும் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும் அந்த இன்ஸ்டா 360யில். ஸோ நீங்கள் ரீல்ஸ்லாம் போடலாம், நல்லாயிருக்கும். நானும் அது மாதிரி தான் பார்த்தேன். பட் ஆனால் வந்து எனக்கு அதெல்லாம் வந்து கோப்ரோவில் எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து எனக்கு கோப்ரோ பற்றிலாம் எதுவுமே தெரியாது. நான் வந்து எதுவுமே தெரியாமல் தான் வந்து இது வாங்கினேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கினான். ஸோ அதனால் வந்து நானும் இதே வாங்கினேன். அப்புறம் வந்து அதில் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ப்ரோ நான் எது ப்ரோ வாங்க, அவங்க யாருமே எதுவுமே சொல்லலை. சரி ஓகே நம்மளே வாங்கலாம், வாங்கி கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது வாங்கினேன். ஆனால் இது வாங்கின அப்படி தான் தெரிஞ்சது எனக்கு வந்து அதெல்லாம் எடுக்க முடியாது, vlog மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் ரீல்ஸ்லாம் எதுவுமே போடுறது இல்லை, அப்படியே விட்டேன் கைஸ். ஆனால் வந்து இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு vlog எடுக்கிறதுக்கு வந்து செம்ம கேமரா. 4K 60 FPS வரைக்கும் எடுக்கலாம், சப்போர்ட் ஆகும். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஒர்த்தான கேமரா. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா GoPro Hero 8 வந்து பெஸ்ட்டு. அதான் நான் சொன்னல, நீங்கள் வந்து வெறும் vlog மட்டும் போட போகிறீங்கன்னா இது வாங்கிக்கலாம். கூட சேர்ந்து இன்ஸ்டா ரீல்ஸும் போடுறீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டா 360 வாங்கலாம். அது வந்து உங்கள் சாய்ஸு. நான் வந்து ஆனால் இதான் வாங்கினேன் கைஸ். ஹெல்மெட் வாங்கியாச்சு, GoPro வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து GoPro மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ஸ்ட்ராப் வேணும், ஹெல்மெட் ஸ்ட்ராப். இது இருந்தால் தான் வந்து GoPro வந்து ஹெல்மெட் மவுண்ட் பண்ண முடியும். சில பேர் வந்து எம்சியில் வச்சு மவுண்ட் பண்ணுவாங்க. எம்சியில் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அதை வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது காஞ்ச அப்புறம் வந்து அந்த இது போட்டு ஒட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து GoPro ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. சில நேரத்தில் வந்து இப்படி இழுத்தாலே வந்து கையோடு வந்துடும். அது வந்து அவ்வளோ நாள், அது வந்து ரொம்ப நாளும் நிற்காது. நீங்கள் வந்து இந்த ஹெல்மெட் ஸ்ட்ராப் இது வாங்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் இருக்கும். அது வந்து செம்ம இதாக ஸ்டேபிளாக இருக்கும் கைஸ், ரொம்ப ஆடாது. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்க, ரைட் கிளம்பும்போது வந்து இது கரெக்ட் டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டிங்கன்னா போதும், எந்த ப்ராப்ளமும் வராது. இது ப்ரைஸ் வந்து 700. ஒரு வாட்டி 700 கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளுக்கு இருக்கும். அண்ட் நீங்கள் வாங்கும்போது வந்து இது இருக்குல்ல, இந்த ஜே மவுண்ட்டு, இது வந்து இது இப்படி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது வாங்காதீங்க. இது வந்து இப்படி இருக்கா, இந்த மாதிரி இருக்கிறது வாங்காதீங்க. இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். தனியாக வந்து நம்ம இது ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி இருக்கும், அது வாங்குங்க. இது நான் ஏன் இது வாங்க வேணாம்னு சொல்கிறேன்னா, இப்போ இங்கே இருக்குது, நம்ம பைக்கில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, இப்படி விழுந்துருச்சுன்னா இந்த இடம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சோலி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து GoPro ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது, அதுக்கப்புறம் vlog எடுக்க முடியாது. இதே நீங்கள் அது வாங்கிட்டீங்கன்னா நம்ம vlog எடுக்காத போது அந்த இதை கலட்டி GoPro மட்டும் தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு இந்த இது மட்டும் இருக்கும், ஓகேவா? இது இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அது வாங்குங்க. இது வாங்க, நான் தெரியாமல் வந்து இது வாங்கிட்டேன் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து மைக் அடாப்டர் வாங்கணும். இந்த மைக் அடாப்டர் மட்டுமே 4300 கிட்ட. ஆனால் எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 4500. நான் வந்து இங்கே சென்னை மார்க்கெட்டில் வந்து வாங்கினேன். ஸோ அதனால் வந்து கம்மியாக கிடச்சிது, 4200 300 சம்திங் இது மட்டுமே, ஓகேவா? ஆனால் நீங்கள் GoProவில் வந்து டேரெக்டாக மைக் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு வந்து மைக் அடாப்டர் தனியாக வாங்கணும். பிஸ்னஸ் அது வந்து இது வாங்கினா தான் வந்து அதுக்கு எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து இது வாங்கி ஆகணும். இது வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்மெட்டில் வந்து கேஸ் இருக்குல்ல, அதில் வந்து வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணிவிட்டு மைக்கை வந்து ஹெல்மெட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அப்படியே vlog பண்ண போயிட்டு, அது ரொம்ப முக்கியமான இது. அப்புறம் வந்து என்ன தெரியுமா, அப்புறம் வந்து சார்ஜர். vlog எடுக்க என்ன பேட்ரி தேவை, பேட்ரிக்கு சார்ஜர் தேவை. இது வந்து டியூவல் பேட்ரி சார்ஜர் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 4500. இது வந்து என்னென்ன சொல்லி காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா சார்ஜரு, டியூவல் பேட்ரி சார்ஜ். இது ஒரு பேட்ரி இருக்கா, அப்புறம் வந்து ஒரு பேட்ரி நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 பேட்டரியும் போட்டு நீங்கள் பவர் பேங்க்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டு அப்படியே vlog பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இது காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வாங்கியாச்சு. மைக்கு நான் வந்து மோனோ மைக் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு இதான் வாங்க சொன்னான் என்ன, ஏன்னா அவன் ஃபஸ்ட்டே அது வாங்கிட்டான். இது வந்து எம்ஆர்பி வந்து 700 போட்டிருக்கோம். பட் ஆனால் வந்து நான் வந்து 400க்கு வாங்கினேன், அமேசானில் தான் வாங்கினேன். இது ஏன் வாங்கினோன்னா வந்து இந்த மைக் வந்து
ப்ரைஸ் கம்மி, ஆனால் வந்து இது கொஞ்சம் செம ஒர்த்தான மைக்கு. இது கூட வந்து அந்த டிஆர்எஸ் டு டிஆர்எஸ் பின் வந்து இது வந்து பாருங்கள், இது வந்து அது கௌசிக், இது டிஆர்எஸ் பின்லேருந்து டிஆர்ஆர்எஸ் பின் வந்து இது கூடயே வந்துடும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த மைக் தான் வாங்குறாங்க. நீங்களும் இதே வாங்க, இது கொஞ்சம் பெஸ்ட்டான மைக்கு. அப்புறம் வந்து மைக் வாங்கியாச்சா, அப்புறம் வந்து இந்த கேஸ் வாங்கணும், உள்ளாஞ்சி கேஸ். இது வந்து என்னென்னா வந்து இந்த கேஸு கோப்ரோ உள்ளே வச்சுட்டு, கோப்ரோ வந்து சைட் டோர் இருந்தால் மைக் அடாப்டர் போட முடியாது. அதுக்காக வந்து அந்த சைட் டோர் கலட்டணும். கலட்டிட்டு இதில் இருக்கும் சைட் டோர். நான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால தான் உங்களுக்கு காட்ட முடியல. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட் டோர். இதை திறந்துட்டிங்கன்னா நீங்கள் கோப்ரோவில் உள்ளே வச்சுட்டு இந்த சைட் டோர் திறந்து மைக் அடாப்டர் அதில் சொருவிட்டு நீங்கள் மைக் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே விளாக் பண்ணலாம். இதை வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிடலாம். எங்கே தெரியுமா, இது உள்ளே கோப்ரோ வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அந்த கேஸ் வந்து கோப்ரோவுக்கு வந்து ஒரு கவர் மாதிரி இருக்கும். அது போட்டிங்கன்னா வந்து உங்கள் கோப்ரோ எதுவுமே டேமேஜ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். நான் என் கோப்ரோவே வந்து ஒரு வாட்டி தெரியாமல் கீழே போட்டேன். ஒரு அண்ணா கூட இருக்கும்போது நான் வந்து இந்த இடத்துல மாட்டியிருந்தேன். இதில் மாட்டி வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது கலட்டும் போது வந்து கோப்ரோ டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. எனக்கு வந்து ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. அந்த அண்ணனே பயந்துட்டார், கோப்ரோ எதுவும் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. எடுத்து பார்த்தேன், கோப்ரோவில் வந்து எதுவுமே ஆகலை. காய்ஸ், இதுக்கும் வந்து ஒரு சப் ப்ராடக்டாக வந்து ஒன்று இருக்குது. அதுதான் வந்து மீடியா மாடு. அது வந்து எப்படின்னா இதே மாதிரியே இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து இது வாங்க தேவையில்ல. அது கூடயே வந்து நம்ம மைக் அடாப்டர், மைக் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்துடும். அதான் வந்து மீடியா மாடு. பட் ஆனால் வந்து அது ப்ரைஸ் வந்து செம்ம அதிகம். அது வந்து ப்ரைஸ் வந்து 7000. இவ்வளோண்டு தான் இருக்கும். அது போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் அவ்வளோ குவாலிட்டியாக கூட இருக்காது. கோப்ரோ கீழே விழுந்தால் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் அதான் நான் சொன்ன மாதிரி 7000க்கு வந்து அது வாங்குறது அவ்வளோ ஒர்த் இல்லை. அதுக்காக தான் வந்து இது ஒன்று நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். தனியாக வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா வந்து இதுவும் வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட் காட்டும் ஹெல்மெட் ஆல்ரெடி 1.5 kg, கோப்ரோ வேறு செட் பண்ணுறோம். அது போக இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது ஒண்டி தான் வந்து மைனஸ் பாயிண்ட்டு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கி போட்டிங்கன்னா வந்து உங்கள் கோப்ரோ இது டேமேஜ் ஆகும். கோப்ரோ வாங்குறது பெருசு இல்லை. கோப்ரோ வந்து 26,500 26,500. ஆனால் கோப்ரோக்கு தனியாக ஆக்சசரிஸ் வாங்கணும் பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். வீட்டில் கோப்ரோ வாங்கி கொடுத்துருவாங்க, கோப்ரோக்கு தேவையான ஆக்சசரிஸ் நீங்கள் தான் வாங்கி ஆகணும். அதுக்குன்னு போய் தனியாக 11,000 கேட்டிங்கன்னா செருப்பால் அடிப்பாங்க. எங்கள் வீட்லேயே வந்து என்னை திட்டினாங்க. நான் வந்து அது தனித்தனியாக நானே வாங்கினேன். என்னென்னா வந்து மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா கோப்ரோ 26,500. அதுக்கப்புறம் மைக் அடாப்டர் 4,500. எவ்வளோ ஆச்சு, 500, 27,000, 31,000 ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து டூயல் பேட்டரி சார்ஜ், அது ஒரு 4,500, 35,500, 31,000. ஆமாம், 35,500 ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து மைக்கு 400, 35,900. மொத்தமாக சேர்த்து நீங்கள் எனக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு 40,000 41,000 கிட்ட ஆயிருக்கும். கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன தெரியுமா வாங்கினேன், நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது 3-way ஆர்ம் கிரிப் வாங்கினேன். இது வந்து என்னென்னா வந்து மோனோபாடு. என்கிட்ட வந்து ஃபோன் இல்லையா, ஒரு நல்ல ஃபோன் இல்லை. ஸோ அதனால் நான் வெளியிலலாம் போனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது. நான் வந்து கோப்ரோவில் தான் வீடியோ எடுத்தாகணும். ஹெல்மெட்லேயே மாட்டிகிட்டு இருக்கும்போது ஹெல்மெட்டை வந்து கழட்டிட்டு அந்த கோப்ரோ எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே vlog எடுத்துகிட்டே போகலாம். இது வந்து என்னென்னா வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கோப்ரோ வந்து இதில் மாட்டிடலாம். மாட்டிட்டு எப்படி ஓப்பன் பண்ணோன்னா இது வந்து செம பெருசாகிடும். இங்கே மாட்டிட்டு நம்ம இதை ஹைட்டு என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே வந்து vlog எடுத்துகிட்டே போகலாம். அண்ட் இது கூட வந்து எனக்கு வந்து இது நான் வாங்கினதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இது ஓப்பன் பண்ணால் வந்து ஒரு ட்ரைபாட் வரும். அந்த ட்ரைபாடை தான் வந்து நான் இப்போ கலட்டி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இதில் ஒரு பெஸ்ட்டு திங். நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வேணுன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு வாங்கிக்கோங்க. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நான் பண்ணுற பாடு இருக்குது. போயிடுச்சு.
கைஸ் நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இந்த மைக். இங்கே பாருங்கள், போயா யூனிவர்சல் இந்த மைக்கு. இது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக வாங்கினோம்னு நினைக்கிறேன் மைக்கு. ஆமாம், நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக மைக் வாங்கினோம். இது வந்து டிஎஸ்எல்ஆர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கோப்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். 1000 இப்போ தான் அதில் தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். 1700 1600. இதை வந்து ஹெல்மெட்டுக்குள்ளெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஹெல்மெட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மைக் வந்து இது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம நார்மலாக வெளியில் விளாக் எடுப்போம்ல, அப்போ வந்து இந்த மைக் யூஸ் பண்ணி விளாக் எடுத்துக்கலாம். இது வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் சரி, இவ்வளோ மைக் வச்சுருக்கேடா, இருந்தாலும் வந்து உன் வீடியோவில் ஏன்டா நாய்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு கேட்பீங்க. நான் வந்து அந்த கண்டென்சரை தொலைச்சிட்டேன். இந்த கண்டென்சர் இருக்குல்ல, இது வந்து நான் காலேஜ் போகும்போது எங்கேயோ விழுந்துருச்சு இந்த மைக்குள்ளது. காலேஜுக்கு ஒரு நாள் கோப்ரோ கொண்டு போயிருந்தேன் பைக்கோட. அதில் வந்து இந்த இது மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆனதுனால தான் வந்து சவுண்டு நாய்ஸ் வந்து ரொம்ப இருக்குது. அதுக்கு வந்து நான் இப்போ வந்து வேறு வழி பண்ணிட்டேன். பஞ்சு இருக்குல்லங்க, பஞ்சு வந்து காட்டன் துணியோடு சுற்றி லப்பர் பேண்ட் வச்சு மாட்டிட்டேன். அடுத்த விளாக் அது எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்த விளாகில் இருந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சவுண்ட் குவாலிட்டி மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் அப்கிரேட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். என்னன்னா வந்து ஹெல்மெட்டு கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோனு, இந்த ஃபோனை தூக்கி போட்டு ஐஃபோன் வாங்கணும். இந்த ஃபோன் வாங்கணுன்னா வந்து எப்போயோ வாங்கியிருப்பேன். பட் ஆனால் ஐஃபோன் வாங்கணுன்றதுக்காண்டி தான் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐஃபோன் கண்டிப்பாக வாங்குவேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தொல்லையே இருக்காது. ஃபோனில் வெளியில் போகும்போது வாங்க எடுத்துகிட்டு அப்புறம் மோட்டோ விளாக்கு மட்டும் கோப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லா விளாக்குமே அது கோப்ரோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் கலட்டி மாட்டணும், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் வந்து ஃபோன் வாங்கிடுவேன். வாங்க எல்லாரும் வாங்க, இப்போ இவ்வளோ நேரம் யாரும் வரமாட்டாங்க. ஓகே காய்ஸ், நான் வந்து யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதையும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து, ப்ரோ எனக்கு நல்ல ஹெல்மெட் சஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ 2000 அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, ப்ரோ இந்த ஹெல்மெட் ப்ரோ வாங்குங்க ப்ரோ. அவங்க சென்னையில் தான் இருக்காங்களா. நான் கடைலாம் பார்த்து அந்த கடையில் போய் பேசிட்டு வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அந்த ப்ரோ வந்து வாங்கினாரா என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் வந்து அவங்க மெசேஜே பண்ணவே இல்லை. ப்ரோ வாங்கியிருந்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள் எனக்கு. வேறு யாராச்சும் ஏதாச்சும் வாங்கணுன்னாலும் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கடை தான் இருக்கேன் சென்னையில், நான் வந்து சொல்கிறேன். நான் மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அங்கேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ், சொல்லி ஓகே காய்ஸ், நீங்கள் யாராச்சும் வந்து புதுசாக சேனல் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். மோட்டோ விளாக் தான் வந்து நீங்கள் பண்ணணும்னு இல்லை. மோட்டோ விளாக் பண்ணிங்கன்னா வந்து என்ன ஒரு இதுனா கண்டென்ட் கிடைக்காது. நீங்கள் எங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், வீடியோவே போட மாட்டோம், கண்டென்ட் அவ்வளோவா கிடைக்காது. நீங்கள் வந்து நார்மல் விளாக் பண்ணுறனாலும் பண்ணலாம், ஃபுட் விளாக் பண்ணலாம், நான் வந்து ட்ராவல் வீடியோஸ் இனிமேல் பண்ணணுன்ட்ருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தானடா ஃப்ளைட்டு போச்சு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் பண்ணலாங்க. ட்ராவல் வீடியோஸ் பண்ணுங்கள், ஃபுட் வீடியோஸ் பண்ணுங்கள், வெரைட்டி கண்டென்ட்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள். எது பண்ணாலும் வந்து வெறித்தனமாக பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். நல்லாவே பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து ஒரு ரைடு வீடியோ வரும். நான் வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறேன். மேபி நான் போயிட்டுருப்பேன், அப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த வீடியோ வந்து ஃப்ரைடே போடுவேன். ஃப்ரைடே வந்து மறக்காமல் பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.